ஹாய் உறவுகளே, இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். என்ன சித்தி, என்ன அப்படி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க என்று பிரகாஷ் கேட்கவும், இல்ல இப்பெல்லாம் ஆபீஸ் ரொம்ப மாறிடுச்சு போல என்று அவள் சொன்னாள். என்ன சித்தி, ஏன் அப்படி சொல்றீங்க? நம்ம ஆபீஸ் ஏதும் அப்படி மாறலையே என்று பிரகாஷ் சொல்லவும், உடனே பிரகாஷ், நீ என்கிட்ட நிறைய விஷயத்த மறைக்கிறேன்னு நினைக்கிறேன் என்று அவள் சொல்லவும், பிரகாஷுக்கு என்னமோ போல் ஆகிவிட்டது. சித்தி, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை என்று அவன் சொல்லவும், உடனே சித்தி, நீங்க ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் அது மாதிரி ஏதாச்சும் சொல்லட்டுமா என்று அவன் கேட்கவும், இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் என்று சொன்னவள், வேறு என்ன விஷயம் சித்தி என்று அவன் கேட்கவும், ஆமா, இப்ப நியூவா ஜாயின் பண்ணி இருக்காளே, அவர் பேர் கூட ஏதோ சொன்னாலே, அனு, அந்த அணுவை பத்தி நீ என்ன நினைக்கிற என்று சித்தி கேட்கவும், அவனுக்கு புரிந்துவிட்டது, சித்தி நம்மளுடைய வாயிலிருந்து ஏதாவது எதிர்பார்க்கிறாள் என்று. உடனே அவன், ஏன் சித்தி, அவங்க நான் தான் இன்டர்வியூ எடுத்தேன், நல்ல டேலண்ட் பர்சன் தான், நல்லா சின்சியரா ஒர்க் பண்றாங்க, நம்ம கம்பெனிக்கு நல்ல ஹோப்பா இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று அவன் சொல்லவும், அவ்வளவுதானா என்று அவள் கேட்டாள். ஏன் சித்தி, நீங்க வேற ஏதாச்சும் அதிகமா எதிர்பார்க்கறீங்களா என்று அவன் கேட்கவும், இல்ல, நான் வேற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன், அதான் என்று அவள் சொன்னாள். வேற மாதிரினா என்ன மாதிரி சித்தி என்று அவன் கேட்கவும், அது எதுக்குப்பா, சரி விடு. சரி, நானும் உன்னை ரொம்ப நாளா ஒன்னு கேட்டுட்டே இருக்கேன், கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணுன்னு, எப்பதான் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி இருக்க என்று அவன் கேட்கவும், நம்ம இப்ப கல்யாணத்துக்கு அவசரம், பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று அவன் சொல்லவும், என்னப்பா பிரகாஷ், வயசு போயிட்டே இருக்குல்ல, கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணாதானே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் என்று அவள் சொன்னாள். பரவாயில்ல சித்தி, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமா திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அவன் சொல்லவும், என்னமோ போப்பா, ஒவ்வொரு வாட்டியும் கேட்கும் போது ஏதாச்சும் ஒண்ணு தட்டி கழிச்சிட்டே இருக்க. என்னுடைய தூரத்து சொந்தத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்து பார்க்க ரொம்ப அழகா இருப்பா, நம்ம குடும்பத்துக்கு லட்சணமா இருப்பா, உனக்கு பக்க பலமாவும் இருப்பா, உன்னை நல்லா பார்த்து பக்குவம் பாக்குற நம்பிக்கை எனக்கு இருக்கு, நீ சொன்னா பேசி முடிக்கலாம், கேட்க வந்தா நீ என்ன இப்ப வேணான்னு சொல்ற என்று ஆதங்கத்துடன் சித்தி கேட்கவும், இல்லை சித்தி, எனக்கு இப்ப திருமணம் வேணாம், எனக்கு எப்ப திருமணம் செய்ய தோணுதோ சொல்றேன், அப்ப உங்ககிட்ட கண்டிப்பா நான் சொல்றேன் என்று அவன் சொல்லவும், சரிப்பா, நான் சொல்லி நீ கேட்க போறதில்ல, முடிவு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா அதை பத்தி நீ பேசுறதுக்கு விரும்பல என்று சொல்லி கொண்டிருந்தவள், சரி, ஆபீஸ் வேலை எல்லாமே கரெக்டா தானே போயிட்டு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று அவள் கேட்கவும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சித்தி, அது நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஏன் யாரும் உங்ககிட்ட ஏதோ சொன்னாங்களா என்று அவன் கேட்கவும், அப்படியெல்லாம் யாரும் ஒன்னும் சொல்லலப்பா, நான் சும்மா உங்ககிட்ட கேட்டேன், வேற ஒண்ணு இல்லை என்று அவள் சொன்னாள். சரி சித்தி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, சீக்கிரமா முடிச்சுட்டு நான் கொஞ்சம் வெளியில போகணும், நீங்க எதுவும் அவசர வேலையில வெளியில போற வேலை இருக்கா, இல்ல இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கீங்களா என்று அவன் கேட்கவும், இல்லப்பா, சும்மா அப்படியே பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியில கிளம்பலான்னு, அதனாலதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ உன் வேலையை பாரு, நான் ஆபீஸ கொஞ்சம் இப்படி ஒரு ரவுண்டிங் போயிட்டு நான் வந்து சொல்லிட்டு கிளம்புறேன் என்று அவள் சொல்லவும், சரி சித்தி, நீங்க போய் பாருங்க, நான் கொஞ்சம் ஒர்க்க பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு அவனுடைய வேலையை பார்த்தான். இவள் அங்கிருந்து கிளம்பி நேராக காயத்ரி கேபினுக்கு சென்றாள். ஆனால் அனு இவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்று அவள் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். விறுவிறுவென்று காயத்ரி அறைக்கு செல்லவும், மேடம், வாங்க மேடம், உங்களை தான் நான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டே இருந்தேன்,
ஏன் மேடம் இவ்வளோ நேரம் என்று அவள் கேட்கவும், அங்கிருந்து வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, டிராஃபிக் வேற மாட்டிக்கிட்டேன். அப்புறம் காயத்ரி, எப்படி ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு? நார்மலா தானே போகுது, எந்த பிரச்சனையும் இல்லையே என்று அவள் கேட்கவும், இப்ப வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஆனா இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தான் தெரியல என்று அவள் சொல்லவும், நீ என்ன சொல்ற காயத்ரி, எனக்கு ஒன்னும் புரியல என்று அவள் சொன்னாள். மேடம், இன்னைக்கு ஆடிட்டிங் ஃபைல் இருந்தது, எல்லாமே பாக்குறதுக்கு சார்கிட்ட தான் கொண்டு போய் எப்பவுமே ஃபைல் கொடுப்பேன். அவர் இருக்கிற டென்ஷன்ல ஃபைலை ஒழுங்கா கூட பார்க்க மாட்டாரு, எல்லாத்துலயுமே சைன் பண்ணி கொடுத்துருவாரு. இவ்வளோ நாள் நம்மளுக்கு அது ஈஸியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லா ஃபைலையுமே அணுவை பார்க்க வைத்திருக்கிறார். அவர் எந்த ஃபைல் நம்ம எதுலையும் மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த ஃபைலை தான் அவ கையில வச்சுக்கிட்டு இருக்கா. என்ன ஃபைல் என்று அவள் கேட்கவும், அதான் மேடம், ஆடிட்டிங் ஃபைல், நம்ம கூட ஒரு வாட்டி கணக்கெல்லாம் மாத்தி எழுதின அந்த ஃபைல் மேடம். திடீர்னு அதுல வர அமௌண்ட் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னு ஒண்ணுமே புரியல என்று காயத்ரி சொல்லவும், என்ன காயத்ரி இவ்வளவு அசால்ட்டா சொல்ற இந்த விஷயத்த, நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா என்று அலமேலு டென்ஷனாக கேட்க, மேடம் நான் எதிர்பார்க்கல மேடம், சாரு அவகிட்ட கொடுத்து ஃபைலை பார்க்க வைப்பார் என்று. திடீர்னு ஃபைலை கொண்டு போய் அவங்க கொடுங்கன்னு சொல்லவுமே எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். சுத்தி கேமரா இருக்கு, என்னால அந்த ஃபைலை மட்டும் கூட எடுக்க முடியாது. யாராச்சும் கேமரால பார்த்தா ஏன் இந்த ஃபைலை எடுத்து வச்சேன்னு கூட கொஸ்டின் பண்ணுவாங்க. அதனாலதான் எல்லா ஃபைலையும் எடுத்து கொண்டு போய் அவளுடைய டேபிள்ல வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப எனக்குமே டென்ஷனா தான் இருக்கு, மாட்டிக்கிட்டா நம்ம 2 பேரும் தான் மாட்டுவோம் மேடம் என்று அவள் சொல்லவும், என்ன காயத்ரி சொல்ற, 2 பேரும் மாட்டுவோமா என்று அவள் கேட்க, ஆமா மேடம் என்று அவள் சொல்லவும், இங்க பாரு காயத்ரி, எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயத்துல என்னுடைய பேர் வரவே கூடாது. உனக்கு இந்த சம்பளம் கொடுக்கறது எல்லாம் நானும் உனக்கு நிறைய பணம் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை என்னுடைய பேரு எக்காரணத்தை கொண்டு வரக்கூடாது. அதுக்கு நான் உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருவேன் என்று அவள் சொல்லவும், ஓகே மேடம், அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க காயத்ரி சொன்னாள். பிறகு, மேடம் நீங்க அந்த அணுவை பாத்தீங்களா என்று அவள் கேட்க, பார்த்தேன், காலையில மூட் அவுட் பண்ணி விட்டா. என்னாச்சு மேடம், ஏன் மேடம் என்று அவள் கேட்கவும், காலையில வணக்கம் சொல்லி என்ன மூட் அவுட் பண்ணிட்டா, அதான் நல்லா கேட்டுட்டு வந்தேன். இது கார்ப்பரேட் கம்பெனி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று. மேடம், அவ காதுல வாங்க மாட்டா மேடம். நானே ஏதாச்சும் போய் கேட்டா கூட நக்கலா அவளுடைய ஒர்க்க பாத்துக்கிட்டே என்னை நிமிர்ந்து கூட பார்க்காமலதான் அவ பதில் சொல்லுவா. உங்ககிட்ட அந்த மாதிரி திமிரா நடந்துகிட்டாளா என்று காயத்ரி கேட்கவும், என்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கல, ஆனா தமிழ்ல வணக்கம் சொன்னா எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு, மத்தபடி வேற ஒண்ணு இல்லை என்று சொல்லவும், மேடம் நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா என்று அவள் கேட்டாள். என்ன காயத்ரி, என்ன கேட்கணும் சொல்லு என்று அலமேலு கேட்கவும், இல்ல மேடம், சப்போஸ் சார் அணுவ காதலிக்கிறார், அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா என்று அவள் கேட்கவும், அவள் ஒரு நிமிடம் அப்படியே மௌனமானாள். மேடம் என்னாச்சு என்று அவள் கேட்கவும், அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து அவன் சொன்னா அதை தடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னாச்சு மேடம், ஏன் அப்படி சொல்றீங்க, நீங்க அவரோட சித்தி தானே, அவருக்கு எல்லாமே இருக்கிறது நீங்க தானே, அப்ப நீங்க சொன்னா அவரு கேட்பாரு தானே, ஏன் நீங்க சொன்னா கேட்க மாட்டாரா என்று காயத்ரி கேட்கவும், காயத்ரி உனக்கு ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் என்று அலமேலு சொல்லவும், என்ன மேடம் சொல்றீங்க, ஏன் மேடம் ஏன் அப்படி சொல்றீங்க என்று காயத்ரி கேட்கவும், இங்க பாரு காயத்ரி, நான் அவனுக்கு சித்தி தான், ஆனா சொந்த சித்தி இல்ல, ஏதோ அவன் குழந்தையா இருக்கிறப்ப எடுத்து வளர்த்தேன். ஆனா அவனுடைய திறமைனாலையும் அவனுடைய விடாமுயற்சினாலதான் அவன் படிச்சு இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு ஓனரா இருக்கான். அவனை எடுத்து வளர்த்த காரணத்துக்காக எனக்குமே அவன் நிறைய செஞ்சிருக்கான், என்னுடைய பசங்களுக்குமே அவன் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கான். இதுக்கப்புறம் அவன்கிட்ட நான் போய் எதுவுமே கேட்கின்ற நிலைமையில நான் இல்ல. அதனாலதான் இப்படியெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆபீஸ்ல இருந்து எனக்கு தேவையானதை எடுத்துக்கிறேன். இது என்னைக்கு தெரிய வருதோ அன்னைக்கு அவன் எதையுமே கேட்க மாட்டான்.
ஆனால் கொடுத்துட்டு இருக்க எல்லாத்தையுமே அவன் ஸ்டாப் பண்ணிடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் நான் உறுதியா சொல்ல முடியும். மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? அவரை நீங்க எடுத்து வளர்த்த சித்தியா? அப்ப உங்க அக்கா பையன் இல்லையா அவர் என்று கேட்கவும், இல்லை என்று அவள் சொன்னாள். உடனே காயத்ரிக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. மேடம், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்டா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களே என்று அவள் கேட்கவும், சொல்லு காயத்ரி. மேடம், எனக்கு பிரகாஷ் சார் மேல ஒரு கிரஸ் இருக்கு. அதை இது வரைக்கும் நான் அவர்கிட்ட காமிச்சதே இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட தான் சொல்றேன். நான் உங்க பிரகாஷ மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா மேடம் என்று கேட்கவும், காயத்ரி நீ என்ன சொல்ற? பிரகாஷ நீ காதலிக்கிறியா என்று அவள் கேட்கவும், ஆமா மேடம். சார இந்த ஆபீஸ்க்கு வந்த நாள்ல இருந்து நான் அவர் மேல உயிரா இருக்கேன். நேத்து வந்த அணு மேல அவர் அக்கறையா இருக்கவும் தான் அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க இப்ப சொல்லுங்க மேடம், பிரகாஷ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா என்று அவள் கேட்கவும், அவள் சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு, காயத்ரி அது மட்டும் நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்று அவள் சொன்னாள். மேடம், நீங்க என்ன சொல்றீங்க என்று காயத்ரி கேட்கவும், ஆமாம் காயத்ரி நீ பிரகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஆபீஸ்ல நீ இருப்ப. எனக்கு தேவையானதை நான் பண்ணிக்க முடியும். அப்ப ஒரு கல்ல 2 மாங்காய் ஓகே தானே என்று அவள் சொல்லவும், அவளுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. மேடம், இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். கூடிய சீக்கிரத்துல என்னுடைய காதலை பிரகாஷ் கிட்ட வெளிப்படுத்துகிறேன். அவரையும் நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது நடந்துச்சுன்னா எனக்குமே சந்தோஷம் என்று அவள் சொல்லவும், அந்த வேலைய நீ ஃபர்ஸ்ட் பாரு. வேற யாராச்சும் முந்துறதுக்கு முன்னாடி நீ பிரகாஷ் கிட்ட லவ் சொல்லி அவனுடைய மனசுல இடம் பிடிக்கிற வழிய பாரு. இனிமேலும் இது உன்னுடைய வேலைதான் என்று அலமேலு சொல்லவும், சரி என்று அவள் சொன்னாள். இப்படியே இருவரும் மாறி மாறி பிரகாஷின் சொத்துக்காகவும் பிரகாஷின் அவனுடைய சொத்தை இவர்கள் இருவரும் எப்படி ஆட்டை போடுவது என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். பிரகாஷ் ஒரு கட்டத்தில் கேபினை விட்டு வெளியே வரவும், அங்கு உட்கார்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கவும் அணுவின் அருகில் வந்தான். அனு, ஆன்டி ஆடிட்டிங் ஃபைல் நீ பார்த்துட்டியா என்று கேட்கவும், இன்னும் கொஞ்சம் இருக்கு சார், முடிச்சிட்டு நான் இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள உங்களுக்கு தந்துடுறேன் என்று அவள் சொன்னாள். அப்புறம் சித்தி எங்க, அவங்க போயிட்டாங்களா என்று அவன் கேட்க, இல்ல, உங்க கேபின்ல இருந்து வந்ததுமே காயத்ரி கேபினுக்கு போனவங்க தான். அவங்க இன்னும் வெளியில வரல, அங்கதான் இருக்காங்க என்று அனு சொல்லவும், அப்படியா, இவ்வளோ நேரம் அணுக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்க என்று அவன் கேட்கவும், தெரியல சார், நானும் இங்க தானே உட்கார்ந்து இருக்கேன். அவங்க அங்க போனதை மட்டும்தான் பார்த்தேன். அநேகமா அவங்க ஏதோ ஒரு திட்டம் போடுறாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது என்று அனு சொல்லவும், என்னன்னு சொல்ற என்று அவன் கேட்டான். பிரகாஷ், நம்ம எதுவுமே இங்க பேச வேணாம் என்று அவள் சொல்லவும், அதுவும் சரிதான், அவங்க என்ன பேசுறாங்கன்னு நான் போய் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வழியாக போகவும் காயத்ரி பிரகாஷை பார்த்து விட்டாள். உடனே அலமேலியிடம் பிரகாஷர் வரார் என்று சொல்லவும் அலமேலு காயத்ரியை திட்டுவது போல திட்டினாள். என்ன காயத்ரி, வேலையில சின்சியரா இருக்க மாட்டீங்களா? இப்ப வரைக்கும் எந்த வேலையும் பார்க்காம அப்படியே அமைதியா இருக்கீங்க. இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காம இருக்காதீங்க. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னுடைய ரெக்கமெண்ட் சொல்லி நீங்க ஜாலியா அந்த ஆபீஸ்ல இருக்கலாம்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. இந்த கம்பெனியை எங்க பிரகாஷ் அரும்பாடு பட்டு உருவாக்குன கம்பெனி. அதுல எல்லோரும் சின்சியரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தயவு செஞ்சு இனிமேல் உங்களுடைய வேலையை நீங்க சின்சியரா பாப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதுக்கு மேல ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துச்சுன்னா உங்களை வேலையை விட்டு தூக்குவதற்கு கூட நான் தயங்க மாட்டேன் என்று சொல்லி பிரகாஷ் முன்பு இருவரும் நடித்து கொண்டு அவளை திட்டுவது போல திட்டிக் கொண்டிருந்தாள். இவளும் அதற்கு தகுந்தது போல, மேடம், சாரி மேடம், இனிமேல் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா நான் இருக்க மாட்டேன். என்னுடைய வேலையில் மேல நான் சிறப்பா இருப்பேன் மேடம் என்று சொல்லி இவளும் நடித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த அறைக்கு பிரகாஷ் வரவும், என்ன சார் என்று காயத்ரி பிரகாஷ் சொல்லவும் அலமேலு முகத்தை பார்த்து அள்ளில்லாமல் போய்விட்டது. என்ன பிரகாஷ், என்ன என்று அவள் கேட்கவும்,
ஒன்னில்ல சித்தி, நீங்க வந்து ரொம்ப நேரமாச்சு. நீங்க எங்கன்னு தேடி பார்த்தேன். கடைசியில நீங்க காயத்ரி ரூம்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதான் வந்தேன். நீங்க வந்ததும் ஒண்ணுமே சாப்பிடல. ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா என்று சொல்லி கேட்கவும், இல்ல பிரகாஷ், எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நான் இன்னொரு நாளைக்கு ஆபீஸ்க்கு வரேன். இந்த ஆபீஸ் எல்லோரையும் கொஞ்சம் சின்சியரா வேலை செய்யவை, சரியா? இதோ நிக்கிற அந்த காயத்ரி என்று அவள் மீது கோபத்தை காட்டுவது போல பிரகாஷிடம் சொல்லி, சரி சித்தி என்று அவன் சொன்னான். ஓகே பிரகாஷ், நான் கிளம்புறேன். நான் இன்னொரு நாளைக்கு வரேன். நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன். நீ உன்னுடைய உடம்ப பாத்துக்கோ, பார்த்து பத்திரமா இரு என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து புறப்பட்டாள். அங்கிருந்து புறப்படவும் அணுவையே அப்படியே பார்த்து கொண்டே போனாள். அணுவிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அவள் புரிந்து கொண்டாள். ஒருவேளை அணுவை பிரகாஷ் காதலிக்கிறதுக்கு முன்பு காயத்ரி அவன் காதலிக்க வைக்க வேண்டும் என்று அவள் மனதுக்குள் நினைத்து கொண்டாள். ஆனால் பிரகாஷ் அணுவும் காதலிக்கிறார்கள் என்று பாவம் அந்த அலமேலு அம்மாவுக்கு தெரியாமலேயே அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டம் நிறைவேறாம போக போகிறது என்று அவங்களுக்கு தெரியல. பிறகு பிரகாஷ் காயத்ரியிடம், காயத்ரி, என்ன சித்தி ரொம்ப நேரமா இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க? நான் வந்தப்ப கூட ஏதோ உன்னை திட்டிட்டு இருந்தாங்க, என்ன விஷயம் என்று கேட்கவும், ஒன்னும் இல்ல சார், ஒர்க் எல்லாம் பெண்டிங் இருக்குல்ல, அது அவங்கக்கிட்ட சொல்லவுமே அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சுட்டு இனிமேல் சின்சியரா இருக்கணும்னு சொன்னாங்க, வேற ஒண்ணு இல்லை என்று அவள் சொல்லவும், அதை சொல்லும் போது அவளுடைய முகம் முழுவதும் வேர்த்தது. என்ன காயத்ரி, ஏசி ஓடிட்டு இருக்கு, உங்க முகம் எல்லாம் எப்படி வேர்க்குது? என்னன்னு தெரியல சார், ஒரே ஸ்வெட்டா இருக்கு என்று அவள் சொன்னாள். சரி காயத்ரி, நீங்க ஒர்க்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பவும் நேராக அணுவிடம் சென்று, அனு, நான் ஒர்க்கு முடிச்சிட்டேன், நீ ஒர்க்கு முடிச்சிட்டியா என்று கேட்கும் போது, எனக்கு 98% ஒர்க்கு முடிஞ்சிச்சு சார் என்று அவள் சொல்லவும், நம்ம இப்ப கிளம்பி போய் ஹாஸ்டல் பார்த்தால்தான் நம்ம பார்க்க முடியும், அதனால நம்ம கிளம்பலாமா என்று அவன் கேட்கவும், உடனே அவளும் சரி என்று சொன்னாள். அப்பொழுது அந்த இடத்திற்கு காயத்ரி வரவும், காயத்ரி, நீங்க கொஞ்சம் இங்க ஒர்க்க பாத்துக்கோங்க, அணுவும் வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நானும் இப்ப வெளியில போறேன், அவங்கள அப்படியே டிராப் பண்ணிட்டு நானும் ஒர்க்கு முடிச்சுட்டு வரேன் என்று அவன் சொல்லவும், ஓகே சார், நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க என்று அவள் சொன்னாள். இவர்கள் இருவரும் ஒன்றாக தான் செல்கிறார்கள் என்று பாவம் அந்த காயத்ரிக்கு தெரியவில்லை. சரி என்று இருவரும் காரை எடுத்துக்கொண்டு ஹாஸ்டல் பார்ப்பதற்கு ஒவ்வொரு இடமாக சென்றார்கள். எங்கேயுமே அணுவுக்கு தகுந்தது போல எந்த ஹாஸ்டலுமே செட் ஆகவில்லை. சரி என்று அவனுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் இருக்கிறது, அங்கு போய் பார்க்கலாம் என்று சொல்லி அங்கு போகும்போது அங்கு அவளுக்கு அனைத்துமே அவளுக்கு செட் ஆகிவிட்டது. அப்பொழுது பிரகாஷ், அனு, உனக்கு இந்த ஹாஸ்டல் ஓகேவா என்று அவன் கேட்கவும், எனக்கு ஓகே தான், ஆனா இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி இருக்கு என்று அவள் சொன்னாள். அத பத்தி நீ கவலைப்படாத, உனக்கு பிடிச்சிருக்கா அதை மட்டும் பாரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று அவன் சொல்லவும், அப்படி இல்ல பிரகாஷ், எனக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை என்று சொல்லி, என்னுடைய அணு இனிமேல் எந்த விஷயத்துக்குமே எங்கேயுமே எப்போதுமே தவிக்க கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை, அதனால நீ இந்த ஹாஸ்டல்லையே இரு, அதுதான் உனக்கு ரொம்ப சூட்ஃபுல்லா இருக்கும் என்று அவன் சொல்லவும், சரி என்று அவள் மறுப்பு சொல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டாள். ஹாஸ்டலுக்கான பணத்தை கட்டிவிட்டு அவளுடைய லக்கேஜை அந்த ஹாஸ்டலில் வைத்துவிட்டு அவளுடைய அறையை போய் பார்த்து அனைத்தையுமே பிடித்து போய் கீழே வரவும், பிரகாஷ், என்னுடைய அறை ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு இந்த ஹாஸ்டல் ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்யூ சோ மச் என்று அவள் சொல்லவும், என்னது தேங்க்யூ என்று அவன் கேட்டான். சாரி, இனிமேல் நான் தேங்க்யூன்னு சொல்ல மாட்டேன், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன், ஆனா எனக்கு இந்த ஹாஸ்டல் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லி அவனை கட்டிப்பிடித்து அவளுடைய காதலை வெளிப்படுத்தவும், சரியனு போகலாமா என்று அவன் கேட்டான். சரி என்று இருவரும் காரில் போய்க் கொண்டிருக்கவும் அங்கு சரியான மழை பெய்து கொண்டிருந்தது. என்ன பிரகாஷ், இப்படி மழை பெய்து ரோடு கூட தெரியல என்று அவள் சொல்லவும், ஆமா அனு, திடீர்னு இப்படி மழை பெய்யும்னு நான் எதிர்பார்க்கல என்று அவன் சொல்லவும், ஒரு கட்டத்தில் காரை ஒரு ஓரமாக நிப்பாட்டி, என்னாச்சு பிரகாஷ், ஏன் ஓரமா நிப்பாட்டிட்டீங்க என்று அனு கேட்கவும்,
என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா படபடன்னு வருது, என்னன்னு தெரியல என்று அவன் சொல்லவும், என்னாச்சு என்று அவள் கேட்டாள். தெரியவில்லை என்று எனக்கு என்று அவன் சொல்லவும், உடனே வாட்டர் பாட்டிலை எடுத்து தண்ணீரை ஓபன் பண்ணி இந்த தண்ணியை குடிங்க என்று அவனிடம் சொல்லி அந்த தண்ணீரை கொடுக்கவும் அந்த தண்ணீரை வாங்கி குடித்து கொண்டு அப்படியே அமைதியாக கண்களை மூடி இருந்தான். என்னாச்சு பிரகாஷ், ஏதோ உடம்புக்கு சரியில்லையா என்று அவள் கேட்கவும், தெரியல என்று அவன் சொல்லவும் அவனுடைய கையை பிடித்து பார்த்தாள். கையெல்லாம் ஜில்லாக இருந்தது. ஏன் இவ்வளவு ஜில்லா இருக்கு உங்க கை என்று அவனுடைய கையை பிடித்து அவள் அழுத்தமாக தேய்த்து கொண்டிருந்தாள். அந்த தேய்க்க அவனுடைய உடம்பு சூடாகி கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் அவளுக்கு அந்த தேய்த்து விட்டது அவனுக்கு இதமாக இருக்கவும், இவர்களுக்குள் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் அப்படியே அவர்கள் பிரகாஷ் இருக்கும் அந்த கையை தேய்த்து கொண்டே இருந்தாள். ஒரு கட்டத்தில் இருவரும் பக்கத்தில் இருக்கவும் அவர்களுக்குள் காதல் மோகம் ஏற்பட்டு இருவருடன் உடலும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அப்போது பிரகாஷ் அவளை ஆழமாக பார்த்து கொண்டிருந்தான். அனு அனு என்று அவன் கூப்பிடவும், சொல்லுங்க பிரகாஷ் என்று அவள் சொன்னாள். நீ இப்ப எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா என்று அவன் கேட்கவும், அப்படியா, இப்பதான் யாரோ கொஞ்சம் முன்னாடி உடம்புக்கு முடியலன்னு சொன்னாங்க, இப்ப யாரோ அழக பத்தி பேசுறாங்க என்று அவன் கேட்கவும், என்னன்னு தெரியல, வண்டி ஓட்டும் போது எனக்கு ஏதோ ஒண்ணு ஆனது உண்மைதான். ஆனா இப்ப நீ கைய பிடிச்சு தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா எனக்கு இதமா தோணுச்சு, அது ஏன்னு தெரியல என்று அவன் சொல்லவும், அப்படியா என்று அவள் கேட்கவும், ஆமா அனு, இப்ப நீ என் பக்கத்துல வரவும் எனக்கு என் உடம்பு சுகம் எங்கேயோ போன மாதிரி தான் இருக்கு என்று சொல்லி அவளை வாரி அணைத்து அப்படியே தன் அருகில் கொண்டு வந்து அவளை கட்டிப்பிடித்து அவளுடைய இதழில் முத்தத்தை பதித்தான். அவனுடைய முத்தம் அணுவுக்கு பிடித்திருந்ததால் அந்த முத்தத்தை அவள் அப்படியே ரசித்து கொண்டே இருந்தாள். அவர்கள் ஒரு கட்டத்தில் இருவரோடு உதடும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கவும் அவர்கள் உடம்பு சூடியேறி கொண்டது. இதற்கு மேல் ஏதாவது செய்தால் ஒரு எல்லையை தாண்டி விடுவோம் என்று சுதாரித்து இருவரும் அவர்களுடைய உதடுக்கு விடை கொடுத்தார்கள். பிரகாஷும் அணுவும் ஒன்னோடு ஒன்னு இணைவதற்கு முற்பட்டார்கள். ஆனால் பிரகாஷ் கிட்ட காதல சொல்றதுக்கு காயத்ரி காத்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரோட காதல்ல எந்த காதல் நிறைவேற போகுது? அலமேலு இவர்களுடைய காதலை ஏத்துப்பாளா? காயத்ரி கிட்ட சொன்ன மாதிரி அவர்களுடைய காதலை நிறைவேற்றி வைப்பாளா? பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.